Hello friends, welcome to Kokila's channel. இந்த வீடியோல வெண்பொங்கல் எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்து 2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி 10 நிமிஷம் ஊற வச்சிருக்க அதை போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிம்ல 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்க அதை போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2.5 கிளாஸ் அளவுக்கு வாட்டரை ஊற்றிக்கலாம். அப்புறம் 1 கிளாஸ் பால் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே கலந்து விட்டுக்கலாம். இன்னொரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும். கொஞ்சம் குழஞ்சாதான் பொங்கல் நல்லா இருக்கும். இங்கே பாருங்க நல்லா வெந்துடுச்சு. கரெக்டான அளவுக்கு இருக்கு. இப்போ தாளிச்சிடலாம் வாங்க. ஒரு பேன் எடுத்து 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி நசுக்கி வச்சிருக்க அதை போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்க அதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக முந்திரி போட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு தாளிப்பு. இப்போ பொங்கலில் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இங்கே பாருங்க வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பொங்கல் கூட சாம்பார் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் செய்கிற பொங்கல் மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்கள் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.